குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம வந்து வெப் லேப்ல ரெண்டாவது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ரெண்டாவது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்காக ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறோம். எதை யூஸ் பண்ணினா ஃபார்மேட்டிங் எலமெண்ட் போன ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பேராகிராஃப் டேகு, அதே மாதிரி ஹரிசாண்டல் ரூலரு, போல்டு டேக், இது மட்டும் 2-3 எக்ஸ்ட்ரா படிப்போம். சரியா? இதெல்லாம் ஃபார்மேட்டிங் எலமெண்ட், நம்ம டெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் பண்றதுக்காக. சரியா? சரி, நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபோல்டர், நம்ம நம்பர் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருமா, அங்க போயிட்டு புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அது என்னதுன்னா ex2 கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நேரா நம்மளோட எடிட்டர் ஓபன் பண்ணுங்க. கண்ட்ரோல் N கொடுங்க, கொடுத்துட்டு கண்ட்ரோல் S கொடுங்க. S கொடுத்து முதல்ல சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டு நம்ம ex2ன்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோமோ அதுக்குள்ள தான் சேவ் பண்ணணும். என்ன சேவ் பண்ணணும்னா, ரெண்டாவது நம்ம கிரியேட் பண்ண போறது வந்து பஸ் டிக்கெட் டாட் HTML. கீழே வந்து ஆல் ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா? வழக்கம் போல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. இன்னும் மறுபடியும் டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணுவோம். ஆல் ஃபைலுக்கு பதில் வருது சூஸ் ஆயிருந்துச்சுன்னா தெரியல. கண்ட்ரோல் N கொடுங்க, கண்ட்ரோல் S, ex2ல தான் இருக்கு. இதுல வந்து பஸ் டிக்கெட் டாட் HTML ஆல் ஃபைல தான் இருக்கு. சேவ் பண்ணிட்டு HTML அவ்வளோதான். இப்போ நம்ம டைட்டில் வைக்க போறோம். இது வந்து என்ன பண்ண போறோம்னா, பஸ் டிக்கெட் புக்கிங் ஃபார்ம். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசரில் போயிட்டு கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு ex2க்குள்ள நம்ம புதுசாக கிரியேட் பண்ண அந்த ஃபைல் அதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்து ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆனால் மேலே டைட்டில் வந்து செட் ஆயிருக்கும். பஸ் டிக்கெட் புக்கிங் ஃபார்ம் டைட்டில் செட் ஆயிருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாடி டேக்குள்ள வந்துருங்க. பாடி டேக்குள்ள என்ன பண்ணணும்னா, சரி, சென்டர் ENTR ஸ்லாஷ். ரெண்டு இதுக்கு நடுவுல ஒரு H1 டேக். H1 டேக்குள்ள போல்டு டேக் B ஸ்லாஷ். இப்போ போல்டு டேக்கு நடுவுல நம்ம என்ன கொடுக்க போறோம்னா, பஸ் டிக்கெட் புக்கிங் ஃபார்ம். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். இந்த சென்டர் டேக் என்ன பண்ணியிருக்கோம்னா, டெக்ஸ்ட்டை சென்டரில் கொண்டு வந்திருக்கோம். போல்டு டேக் வந்து இந்த வார்த்தையை வந்து போல்டு ஆக்கியிருக்கும். இந்த ரெண்டு டேக்கோட பர்பஸ் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த போல்டு டேக் எடுத்து விட்டா அந்த பிரைட்டா வந்திருக்காது, போல்டா வந்திருக்காது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து சென்டருக்கு அப்புறம் ஃபார்ம் டேக். ஃபார்ம் டேக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேலே பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு பேராகிராஃப் டேக்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பி டேக் போல்டுல வந்து பேசஞ்சர் நேம் கோலம் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் தான். உங்க பேர் வந்து டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். சரியா? நேம். இதை சேவ் பண்ணிட்டு நம்ம போய் பார்ப்போம். அவ்வளோதான்.
பேசஞ்சர் நேமு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள வந்துருக்கு. சரியா? சரி, இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். பேராகிராஃப் டேக்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு பேசஞ்சர் நேமுக்கு பதிலா என்ன போடணும்னா ஏஜ், டைப் வந்து நம்பரு, நேம் வந்து ஏஜ்னு மாத்திக்கோங்க. ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போமா? ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. சரி, மூணாவது வந்து ஜெண்டர். அகைன் புதுசு ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள வந்து போல்டு டேக், அதுக்குள்ள என்ன டைப் பண்ணணும்னா ஜெண்டர். நெக்ஸ்ட் இதுல வந்து இன்புட் டைப் வந்து ரேடியோ, நேம் வந்து ஜெண்டர், வெளியே வந்து மெயில் வச்சுக்கோங்க. அகைன் போன இதில் பண்ண மாதிரி தான், இன்புட் டைப் கொல்ட்டு ரேடியோ, நேம் வந்து ஜெண்டர், வெளியே வந்து ஃபீமேல் வச்சுக்கோங்க. இதை ரன் பண்ணி பார்ப்போம். வந்துடுச்சு. ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் எனக்கு ஆகுது. சரிங்களா? சரி, மூணாவது வந்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பருக்கு வந்து மேலே இருக்கிற காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு போல்டு மொபைல் நம்பர், கீழே நம்பர்னு போட்டுப்போம். நம்பருக்கு பதிலாக டிஎல், ஏஜுக்கு பதிலாக மொபைல் மாற்றிப்போம். மொபைல் மாற்றிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இமெயில். இமெயில் ஏஜுங்கிறத வார்த்தையை அழிச்சிட்டு இமெயிலு நம்பர் ஈக்குவல் டு இமெயிலு, ஏஜ் ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு இமெயில். சரிங்களா? அடுத்தது ஃப்ரம், எங்க இருந்து கிளம்புறாங்க அதுக்கு வந்து நேம், பேசஞ்சர் நேம் காப்பி பண்ணிட்டு ஃப்ரம், ஃப்ரம் டெக்ஸ்ட், ஃப்ரம்னே போட்டுப்போம். ஃப்ரம் கிளம்புற இடம். நெக்ஸ்ட் வந்து டு இறங்குற இடம். ஃப்ரம் அடிச்சுட்டு டு, அகைன் இந்த நேமுக்கு பதில் என்ன போடணும்னா டூன்னு போட்டுருங்க. அடுத்தது என்னைக்கு டேட்ல போறாங்க, பேராகிராஃப் டாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து பி டேக்குள்ள டேட் ஆஃப் ஜர்னி, டேட் ஆஃப் ஜர்னி இங்க வந்து இன்புட் டைப்ல என்ன கொடுக்கணும்னா டேட்டு, நேம் வந்து என்ன கொடுக்கணும்னா ஜே டேட், ஜர்னி டேட்னு போட்டுப்போம். சரிங்களா? அப்புறம் டைம், கிளம்புற டைம் பார்த்த டைமு, இன்புட் டைப் கொல்ட்டு டைமு, நேம் கொல்ட்டு டைம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனை சீட்டு வேணும், நம்பர் ஆஃப் சீட்
இப்போ இந்த இடத்துல வந்து நம்பரு, சீட்னு கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பஸ் டைப், நம்ம ஜெண்டர் கொடுத்தோம்ல அதை சூஸ் பண்ணிப்போம். ஜெண்டர் கொடுத்து அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ணோம்னா பஸ் டைப் ரேடியோ, நேமில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா பஸ்ன்னு கொடுக்க போகிறோம். ஏசி பஸ்ஸா, இல்லை நான் ஏசியா, மூணாவது வந்து ஸ்லீப்பரா. சரியா, பஸ் டைப் எந்த மாதிரி பஸ் வேணும். கடைசி வந்து போர்டிங் பாயிண்ட், நீங்க எந்த இடத்துல ஏறுவீங்க, எந்த ஊர்ல இருந்து ஏறுவீங்க. போர்டிங் பாயிண்ட், இது வந்து டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் பி பாயிண்ட்னு போட்டுப்போம். அது இது அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு டிராப்பிங் பாயிண்ட் எங்க இறங்குவீங்க, டி பாயிண்ட். சரிங்களா, கடைசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும். இதுல வந்து பேராகிராஃப் டேக், அதுக்குள்ள இன்புட் டேக், இதுல வந்து செக் பாக்ஸ், நேம் வந்து டேர்ம்ஸ் கொடுத்துப்போம். டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து என்ன எழுதணும்னா ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சரிங்களா, கடைசி வந்து சப்மிட். லாஸ்ட் பேராகிராஃப் டேபிள் எழுதிருங்க. இன்புட் டைப் கொடுத்து சப்மிட், நேம் வந்து புக் டிக்கெட், நேம் இல்ல வேல்யூ. புக் டிக்கெட். சரிங்களா, இதுல வந்து இன்னொன்று வந்து இன்புட்ல வந்து டைப் கொடுத்து ரீசெட், சாரி டைப் கொடுத்து ரீசெட், நேம் வந்து கிளியர். அவ்வளோதான், நம்ம கோடிங் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், நம்மளோட எல்லா கண்ட்ரோலுமே உள்ள வந்துருச்சு. பேசஞ்சர் நேமு, ஏஜ், மேலா ஃபீமேலா, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எந்த ஊருக்கு போகிறீங்க, எங்கே எந்த ஊரில் இங்கே இருங்க, எந்த ஊரில் இறங்குவீங்க, என்னைக்கு டேட்டில் போகிறீங்க, டைம் எந்த டைமில் போகிறீங்க, என்ன சீட்டு, ஏசியா நான் ஏசியா அதை சூஸ் பண்ணுறது, எந்த ஸ்டாப்லேருந்து ஏறுவீங்க, எந்த ஸ்டாப்பில் இறங்குவீங்க, கடைசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, புக் டிக்கெட் ஒன்று, ரீசெட் ஒன்று. சரியா, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டாவது ப்ரோக்ராமும் மொதல் ப்ரோக்ராம் சிமிலர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும். என்ன மாறி இருக்கும்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேராகிராஃப் டேக்ங்கிறது ஒன்று படிச்சிருக்கோம், போல்ட் டேக்னு ஒன்று படிச்சிருக்கோம், ரெண்டாவது சென்டர் டேக்னு ஒன்று புதுசாக படிச்சிருக்கோம். சரிங்களா, சென்டர் பண்ணுறதுக்காக இந்த 3 டேக் இதில் வரும். இதெல்லாம் ஃபார்மேட்டிங் எலமெண்ட், அழகுபடுத்துறது அந்த மாதிரி நீ கொண்டு நினச்சிப்போம். சரியா, 3 எலமெண்ட் புதுசாக படிச்சிருக்கோம். இது வந்து ரெண்டாவது ப்ரோக்ராம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கீழே இல்லை கிளாஸில் வந்து கேட்டுக்கோ. புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடு. சரியா, தேங்க்யூ.